இப்போ நாங்களே செய்திகளில் வாசிக்கிறப்போ படிப்போம், ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுன்னா இதை விசாரிக்கிறது போலீஸாரை தாண்டி எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை அரசியல் கட்சிகளோ கோரிக்கை வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐயே மக்களுடைய நம்பிக்கையை இழந்து வருது அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த வழக்கை பற்றி பேசலாம் சார். ஆமாம்ல, இது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள்னு சொல்லலாம், போலீஸ்காரங்கன்னு சொல்லலாம். இந்த போலீஸுங்க நம்ம நார்மல் போலீஸ் இருக்காங்கல்ல, இப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழக போலீஸ்காரங்க யார் இருப்பாங்க? உதாரணமாக ஒரு ஏட்டையா இருக்காரு, அல்லது ஒரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லப்படுறதுதான் ஏட்டையார், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் அண்ட் ஏடிஜிபி, இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. டிஐஜி அந்த மாதிரி டிஜிபி வந்துடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால், அவர்கள் மத்திய அரசால் டெபுடேஷனில் கொண்டு வரப்படுபவர்கள். இந்த 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற மாதிரி. உதாரணமாக நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது 3 தடவை என்னை ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் இருக்கும். நான் ஒரே இடத்துல ஏறக்குறைய ஒரு 9 வருஷம் இருந்தேன்னு வைங்க. காரணம் என்னென்னா, ஐ எம் த பெஸ்ட் டெக்னீஷியன் அப்படின்ற வழியில் கூட இருக்கலாம். இதே மாதிரி ஒரு சில பேர் சிபிஐலேயே நிறைய வருஷங்கள் ஊறி போகிறதும் உண்டு. ஆனால் இப்போது சிபிஐ மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம் நிலவுகிறது. ஏன்னு சொன்னால், ஒன்று அவங்க மத்திய அரசு சார்பாக இருக்கிறார், மத்திய அரசு சார்பாக இருக்கிறார், மத்திய அரசு சார்பாக இருக்கிறார். இது ஒன்று. இதனால இந்த மத்திய அரசு சார்பாக இருப்பவர் சாதாரணமாக எல்லா விஷயங்களையும் புதுமையாக இருக்க வேண்டும், அப்டேட்டாக இருக்கணும், ஒரு டெக்னிக்கலி அப்டேட்டாக இருக்கணும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இப்போது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. அதே மாதிரி ஓட்டு கேட்குற திறமை இருக்கணும், ஜாமர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு செல்ஃபோன் எங்கே போகுது அதனுடைய ட்ராக் பண்ணுறதா இருக்கணும். இப்போ சில சினிமாவில் வரும், செல்ஃபோனை ஒரு இதில் ட்ரெயினில் ஒரு கூட்ஸில் தூக்கி போட்டு இவன் பாட்டுக்கு அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் பக்கம் போயிட்டுருப்பான், அது பாட்டுக்கு ஆந்திரா பக்கம் போகுதுன்னு வைங்க. இது தேடி. ஸோ இந்த கம்பேரிசன் தெரியணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உதாரணமாக நம்ம அட்வொகேட் ஒருத்தர், அவங்க பையன் இறந்துட்டார், கொல்லப்பட்டான், சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. சிபிஐ என்னால் முடியாதுன்னு சொல்லுது, இந்த வழக்கை விசாரிக்க முடியாது எனக்கு தெரியலன்றாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னொரு பியூட்டிஃபுல் திங் இஸ், ஏறக்குறைய நான் குறைவாக மதிப்பிடல இந்தியன் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை நான் குறைவாக மதிப்பிடல. பட் இருந்தாலும் இந்த டெக்னிக்கலி ஆர் த ப்ராசஸ் இட் இஸ் சப்போஸ் டு பி ஃபாலோடு இஸ் நாட் பீங் ஃபாலோடு ஃபார் மோர் தென் 90% ஆஃப் கேஸ் தோற்று போகுது சிபிஐ போடுறது. இப்போ ஒரு வேளை அதிகமாக கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பட் 90% தோக்குற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எங்கேயோ ஃபால்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் ஊழலை தடுப்பு பிரிவு சட்டம், கண்காணிப்பு பிரிவு சட்டம்னு வர்றாங்க. யார்? சிபிஐ. அவங்களே காசு வாங்கி போகிறாங்க. ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் மாட்டினார்ல சிபிஐ லீவு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, அது மாநில அரசாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மத்திய அரசு சிபிஐ என்று சொல்லப்படுவதால் இவங்களுக்கு அந்த டெக்னிக்கலி தே ஆர் நாட் சவுண்ட் இனஃப். அது அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். இன்னும் அதிகமான டெக்னிக்கலாக அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு இது சொல்றேனே, நீங்க இதை ஃபாலோ பண்ணலாமே, சிபிஐ பரிந்துரைகள் ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். என்ன அப்படின்னா, ஒன்று, ஆல் தி சிபிஐ பீப்புள் ஆர் டு பி அப்கிரேடட் இன் டெக்னிக்கலி. கொஞ்சம் இந்த தெளிவா டெக்னிக்கலா என்ன நடக்குது, கிரிப்டோ கரன்சின்றதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய போலீஸுக்கு தெரியாது சார். அந்த ஆன்லைன் மோசடிகளுக்கே நிறைய இன்னும் விடிவு இல்லை. ஒரு முக்கியமான இது அதுதான் சொல்ல வரேன் நான். ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை என்ன சொல்றாருன்னா, இந்த டைரக்டர் ஆஃப் சிபிஐ இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா இது என்னது, ஒரு கேஸ் போடப்படுது அப்படின்னு சொன்னா எஃப்ஐஆர் எதுக்காக போடப்படுது அப்படின்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, எஃப்ஐஆருக்கு அப்புறம் ஒரு சார்ஜ் ஷீட் போடுறீங்க, அந்த சார்ஜ் ஷீட்டை பத்தி நீங்க பார்க்கணும். மூணாவது, சில பேரை வெளியில விட்டுறீங்க, சில பேரை உள்ள சேர்த்துக்கிறீங்க. இப்போ உதாரணமாக இந்த கேஸ்ல ஒரு 13 பேர் போறாங்கன்னு வைங்களேன். ஒரு பேங்கினுடைய ஊழல், இதுல பல கோடிகள் பிரஸ்தாபமா ஊழல் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சிபிஐ போய் அதுல கேஸ் போடுறாங்க.
13 பேருக்கு மேல கேஸை போட்டு 5 பேரை விடுதலை பண்றாங்க. ஏன் பண்ற? 8 பேரை வச்சிருக்காங்க. அந்த 8 பேரும் தப்பா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய உதாரணம். சிபிஐ எப்படி தப்பு செய்யுதுன்றதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் இந்த கேஸ் தான் சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் 8 பேர் என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்டு அவங்க மேல அவங்க குற்றவாளிகள் ஒரு ஆர்டர் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, ஜட்ஜ்மெண்ட். அதை எதிர்த்து தான் மதுரை கோர்ட்டுக்கு வராங்க. 8 பேரும் நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றத்துக்கு வந்து இவங்களுடைய எல்லா டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸும் எடுத்து சொல்றாங்க. தப்பா செய்திருக்கீங்களே, உங்களுக்கு என்னயா நடக்குது? சிபிஐ என்ன சும்மா இருக்குதுன்னு அர்த்தமா? விசாரணையே தப்பா பண்ணிருக்காங்க. ஆமா, ஒண்ணு வெளியேற்றக்கூடாதவர்களை வெளியேற்றதுல, அப்புறம் வெளியேற்ற வேண்டியவர்களை உள்ள வச்சுக்குது. இந்த விஷயம் எல்லாம் தப்பு பண்ணவங்கள தப்பிக்க விட்டு மத்தவங்கள உள்ள கொண்டு வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சப்போஸ் இது தப்பு ஊழல்னா அந்த மாதிரி இருக்காருன்னு, ஒயிட் காலர் தானே பேங்க்னு சொன்னா, இப்போ வந்து 25,000 ரூபாய் நீங்க வந்து கட்டணும், உங்க பேர்ல இது இருக்கு, டியூ இருக்குன்னா, சப்போஸ் 25,000 ரூபாய் நீங்க கட்டிட்டீங்கன்னா யூ ஆர் விட்ரான். ஆனா அந்த உங்களையும் சேர்த்து உள்ள போட்டுருது. இது தப்பு இல்லை. அது ஒரு தப்பு செய்தவன் வந்து அவன் உணர்ந்து அது அவனுடைய இதுவாக இருக்கும் பட்சத்தில், அதனுடைய வால்யூம் ஆஃப் கிரைம் வந்து சின்னதாக இருக்கும் பட்சத்தில், அவன் அதுக்கான பரிகாரமாக அதுக்கு என்ன செய்யணுமோ அது மாதிரி கட்டிட்டு இருந்தான்னா, அவனையும் நான் உள்ளே போடுறேன். இந்த மாதிரி ஏன் தப்பாக செய்கிற அப்ரெண்டிஸுகளா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்குது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த டைரக்டர் ஆஃப் சிபிஐ ஹேஸ் டு சி எஃப்ஐஆர். அந்த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய மேற்பார்வையில் இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு ஜட்ஜி. எஃப்ஐஆர் இருக்கணும், சார்ஜ் ஷீட் போடும்போது சார்ஜ் ஷீட் என்னன்னு பார்க்கணும், ஒரு வேளை அக்யூஸ்டை ஆட் பண்ணுறதுனாலும் யாரை ஆட் பண்ணணும்னு பார்க்கணும், அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணணும் ரிமூவ் பண்ணணுன்னாலும் அவங்கள ஏன் ரிமூவ் பண்ணுறதுன்னு காரணங்கள் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் உதாரணமாக நான் வந்து சிபிஐ அதிகாரிகள் ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா, விசாரிக்கிற அதிகாரிகள் மேல ஒரு கண்ணு இருக்கணும்னு சொல்றாங்களே சார். அது அதுதான் நான் சொன்னேன். ஒரு ஊழல் அதிகாரி, அவர் ஒரு பெரிய ஆளா இருந்தார், டைரக்டர் மாதிரின்னு வைங்களேன். அவர் வந்து ஊழல் எக்கச்சக்கமான பணத்தை வாங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்புறம் யாரோ கண்டுபிடிச்சி, ஒரு ஐயோ பாவங்காரன் கண்டுபிடிச்சி, இந்த பாரியா ஒரு டைரக்டர் இந்த மாதிரி வாங்கி போறாருன்னு சொல்லும்போது, உடனே அவர் வந்து உடனே அந்த சிபிஐலேருந்து தூக்கி சிபிஐக்கு மேல ஒரு நல்ல போஸ்ட்ல அவர் உட்கார வச்சிடறாங்க. ஸோ இதுதான் இந்த சார்பு நிலை என்று சொல்லப்படும். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லைன்னு வைங்களேன், மிலிட்ரிக்காரன்றதுனால சொல்கிறேன், ஏர்ஃபோர்ஸ்ல இருந்ததுனால சொல்கிறேன், மக்களுக்காக பணி செய்தவன் என்ற காரணத்தினால சொல்கிறேன். இது வந்து அந்த சார்பு நிலை, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான துணை இருந்தாலும் சரி, அந்த சார்பு நிலை எப்பவுமே வந்து இட் வில் காஸ் எ டிஸ்டர்பன்ஸ். அதுக்கு தான் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, இந்த ஊழல் சம்பந்தமாக இருக்க பிரைபு அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி பிரைபிங் வந்து இட் இஸ் இன்டர்நேஷனல் அரேனா அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் நாட் பி ரிமூவ்டு, இட் கேன் நாட் பி எராடிகேட்டட், இட் கேன் பி கண்ட்ரோல்டு. இட் கேன் பி கண்ட்ரோல்டு தானே ஒழிய இட் கேனாட் பி எராடிகேட்டட் அப்படின்னு தான் வைக்க முடியுமே ஒழிய அதை ரிமூவ் பண்ண முடியாது, நீக்கரவு செய்ய முடியாது அப்படின்னு இந்திரா காந்தி அந்த காலத்திலே சொன்னாங்கன்னு வைங்க. ஸோ அதே தான். ஆனா இங்க இப்போ நடக்குதான்னா எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் கேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அதிகாரியே வந்து ஊழல் அதிகாரியே பைசா வாங்கின அவர் பாட்டுக்கு போயிருந்தா என்ன அர்த்தம்? ஒரு 13 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க 5 பேரை ரிலீஸ் பண்ணா என்ன அர்த்தம்? சும்மா கட்டினவனை திரும்பி அவனையும் உள்ள வச்சா என்ன அர்த்தம்? அதனால டைரக்டர் ப்ளீஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த ஊழல் அதிகாரிகள் யார் விசாரணை அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்கள கண்காணி, அதுலேயே முக்கியமா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு ஒரு அழகான ஒரு பரிந்துரை செய்திருக்காரு ஜட்ஜி. சார் இப்போ மக்களுக்கு தான் கேள்வி வரும், யாரை நம்புறதுன்னே தெரியலையான்னா அதுக்கு என்ன பதில் சார்? அட்வொகேட்டாக எங்களை நம்புங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நீதிமன்றத்தை நம்பணும். நீதிமன்றம் என்று சொல்லப்படுவது பொதுவானதாக இருக்கிறது, தேர்ட் பில்லர் என்று சொல்லப்படுகிறது. அதனால அங்க வந்து நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் அப்பீல் போறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்லப்படுகிறது. ஓகே.